தனித்துவமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு வேறுபாடு இன்னும் அதிகமாக உங்களுக்கு உணர ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று பல கவலைகள், பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அதிகமாக உணர ஆரம்பிப்பீங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் மற்றவங்கள மாதிரி ஒரே மாதிரி இல்லாம நம்முடைய சிந்தனைகளும் வேற மாதிரி இருக்கிறது என்று மற்றவங்க உங்களை பார்த்து யோசிப்பாங்க. மற்றவங்க ஒரு மாற்றி சிந்தித்தால் நீங்கள் முற்றிலும் வேறு கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே மாறிவிடுவீங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இதுவாக மட்டுமே தாங்க இருக்கும். நீங்களும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று தெரியாது. சில நேரங்களில் அது உங்களுக்கு தனிமைப்படுத்தியது போலவும் நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய விதங்கள், நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய சின்ன விதங்கள் கூட நிச்சயமாக மற்றவங்களுக்கு பிடிக்காமல் கூட போயிருக்கும். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் என்பது நிச்சயமாக உருவாகியிருக்கும். ஆனால் இந்த ஒரு வேறுபாடு தாங்க உங்களுடைய உண்மையான ஒரு அடையாளத்தை நிச்சயமாக காண்பித்திருக்கும். நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்கு உணரவும் வைத்திருக்கும். நீங்கள் பொதுவான வழியை பின்பற்றாமல் உங்களுடைய சொந்த பாதையை உருவாக்க நீங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி போகணும், எப்படி போனால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் சொந்தமான ஒரு பாதையா உருவாக்கவும் ஆரம்பிப்பீங்க. இன்று நீங்க நிற்கக்கூடிய இந்த ஒரு இடம் அந்த ஒரு தனித்துவ சிந்தனையின் விளைவாக மட்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் தான் எல்லாரை போல இல்லை என்பதை ஒரு பலமாக மாற்றி கொண்டிருப்பீங்க. எல்லாரையும் போல நான் இருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில எது நல்லது நடக்குமோ அதன்படிதான் நான் நடந்து கொள்வேன் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. மற்றவங்க கூறுவதையும் நீங்கள் ஒருபோதும் காதில் வாங்க மாட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பார்த்து கொள்ள தெரியும் என்று நினைத்து நீங்க நிச்சயமாக வாழுவீர்கள். அது ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பார்க்கும் பொழுது மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஆனா ஒரு சில நேரங்களில் நீங்க எடுக்கக்கூடிய அவசரமான முடிவுகள் உங்களுக்கு கெடுதல்களையும், உங்களுக்கு அதிகப்படியான அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்களை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகளை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். நன்மைகளையும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்கும், தீமைகளையும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்குங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய நண்பர்களை நிச்சயமாக வடிகட்டியிருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில உறவுகள் திடீரென மாறி போயிருப்பது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். சிலர் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னும் சிலர் உண்மையான ஒரு முகத்தை உங்களுடைய வாழ்க்கையில காட்டியிருப்பாங்க. அவங்க இதுவரைக்கும் உங்களிடம் போலியான ஒரு முகத்தை தான் உங்களிடம் காட்டி கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே போக போக உண்மையான முகம் என்பதை உங்களிடம் காட்ட ஆரம்பித்திருப்பாங்க. சிலர் உண்மையான முகத்தை காட்டவும் செய்திருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு மனவேதனையை கொடுத்தாலும் ஒரு பெரிய ஒரு உண்மையை உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்தவும் ஆரம்பித்திருக்கும். யார் உண்மையானவங்க, யார் சூழ்நிலைக்காக இருந்தவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு வடிகட்டல் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக எளிதானதாக மாற்றிருக்கும். இன்று உங்களுடைய அருகில் இருப்பவங்க குறைவாக இருந்தாலுமே அவங்க உண்மையான ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இந்த ஒரு தரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே எப்படி நம்ம வாழ்க்கையில மாறணும் என்பதை நல்ல ஒரு பாடங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்குங்க. இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களை தனிமையில வைத்திருப்பார். ஒரு கட்டத்தில் நீங்கள் சுற்றி மக்கள் இருந்திருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க தனிமையை உணர்ந்திருப்பீங்க. யாரிடமும் முழுமையாக பேச முடியாத ஒரு நிலைமைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். உங்களுடைய மனதை ஆழமாக நீங்கள் சிந்திக்க வைத்துக் கொண்டேதாங்க இருப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு கவலைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. அந்த ஒரு தனிமை உங்களுக்கு சுமையாக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாகவும் மாறியிருக்கும். நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. மற்ற நபர்களின் வாழ்க்கை எப்படி போனால் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை சரியாக பண்ணுகிறீங்க, எதை தவறாக பண்றீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். உங்களை பற்றி நீங்க அதிகமா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய வாழ்க்கையில என்ன நோக்கங்கள் அனைத்தையும் நீங்கள் மறுபடியும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு தனிமை தான் உங்களுடைய உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும். ஆனால் ஒரு சில நிமிடங்கள்ல இது உங்களுக்கு நன்மையையும் தேடி கொடுக்கும். இன்னும் சில நிமிடங்கள்ல நீங்க அவசரப்படாமல் முடிவுகளை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இது போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமாக உருவாக்குங்க. இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய சிந்தனையை நிச்சயமாக மாற்றியிருப்பார். முன்பு நீங்கள் பார்த்த விஷயங்களை இப்போது வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது சரி, இது தவறு என்று உங்களுக்குள்ள ஒரு பழைய எண்ணங்கள் மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கும். அனுபவங்கள் உங்களுடைய சிந்தனை முறையை நிச்சயமா முழுமையாக மாற்றவும் செய்திருக்கும். நீங்கள் இப்போது அதிகமாக பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக மாறியிருப்பீங்க.
உணர்ச்சிக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் காரணத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். நம்மளிடம் நல்லா பேசுறாங்க அப்படின்னு அவங்க கூறுவதை நம்பக்கூடாது. யார் தவறு செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவறு பண்ணா கூட அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு நீங்க நிச்சயமா மாறி இருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தெளிவாக உங்களுக்கு காட்டவும் ஆரம்பிக்கும். இனிமே நம்மளும் இப்படித்தான் நடக்கணும், மற்றவங்களும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வைப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக மாறி இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அதை உயர்த்தி கொடுக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள உங்களுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் நடந்த உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு பெரிய ஒரு திருத்தம் என்பது நடக்கிறது போல நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்க செய்த தவறை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. திடீரென்று அனைத்தும் மாறக்கூடிய ஒரு நிகழ்வு போல உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. ஆனால் மெதுவாக உங்களுடைய பழைய அமைப்புகள் மாற்றப்பட்டு ஒரு புதிய கட்டமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில உருவாகக்கூடிய காலங்கள் இனிமே உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் பழகியிருந்த சில வழிகள் இனி வேலை செய்யாது. அதற்கு பதிலாக புதிய வழிகள் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலை, உறவு, சிந்தனை முறை அனைத்தும் ஒரு புதிய ஒழுங்குக்கு நிச்சயமாக வந்துவிடும். இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். அது அனைத்திற்கும் பதில் கிடைக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாத்திற்கும் பதில் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். ஆரம்பத்தில் இது சற்று குழப்பமாகத்தான் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். ஆனால் இதற்கு பின்னர் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிலையாக வைத்திருக்கக்கூடிய அடித்தளம் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த மறுசீரமைப்பு உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பாக கட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருந்திருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்திற்கு நிச்சயமாக மாறவும் செய்யும். நீங்கள் இதுவரைக்கும் ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் அந்த ஒரு பாதை முழுமையாக சரியாக இருக்கவில்லை என்று நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கை வேறு ஒரு திசைக்கு மெதுவாக திருப்பும். நீங்களும் அதன்படியே திரும்பிக் கொள்வீர்கள். அந்த ஒரு வேலையோ அந்த ஒரு தொழிலோ உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் அதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா நீங்க எப்பொழுதுமே எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையை வேறு ஒரு திசையை நோக்கி செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய திசை முதலில் அந்நியனாக நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுவே உங்களுக்கு சரியான வழியாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் புதிய வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. பழைய சிந்தனை முறையை நீங்கள் விடுத்து புதிய வாய்ப்புகளை ஏற்கக்கூடிய மனநிலை உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஏற்கக்கூடிய மனநிலையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஒரு பயணமாக மாற்றி கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு தெளிவாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். சனி பகவான் உங்களுடைய சிந்தனையை இந்த ஒரு நேரத்தில் உயர்த்தி கொடுப்பார். முன்பு நீங்க பார்த்த விஷயங்களை இப்போது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்கள் சிந்தனை ஒரு புதிய நிலைமைக்கு செல்ல ஆரம்பிக்கும். சிறிய பிரச்சனைகளில் சிக்காமல் பெரிய பார்வையில் விஷயங்களை பார்க்க கற்றுக்கொள்வீங்க. எது நல்லது, எது கெட்டது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீங்க. இது உங்களை ஒரு நல்ல ஒரு திங்கிங்க்கு லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போய் கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்னும் நுட்பமானதாகவும் தெளிவானதாகவும் மாறிவிடும். இந்த ஒரு விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிடும். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான வாய்ப்பு தோன்ற ஆரம்பிக்கும். அது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் அது சிறியதாக தோன்றினாலுமே அதனுடைய தாக்கங்கள் பெரியதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் அதனை சரியாக பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய திறனுக்கும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் மெதுவாகத்தாங்க மேம்படும். பழைய சிக்கல்களும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாகத்தான் செய்யும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு என்பது உங்களுக்கு வந்துவிடும். இதனால நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க.
நீங்க எடுத்த முயற்சிகள் நல்ல முடிவுகளை உங்களுக்குன்னு தர ஆரம்பிக்கும். இந்த ஒரு மேம்பாடு ஒரு நாளில் உங்களுக்கு நடக்காது, ஆனால் தொடர்ந்து அது உங்களுக்கு நடக்கும், ஒரு மாற்றமாக மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு பாதையில் கொண்டு சென்று விடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி.